கார்த்திகேயன் வந்து பேருக்கு தான் எம்எல்ஏ, வேற ஒன்றும் செய்யல அவரு. ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்பெல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ அப்பதுல இருந்து நான் நாம் தமிழருக்கு தான் போடுறேன். விடுதலை வீர நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல மிக முக்கியமான தொகுதி வேலூர் தொகுதி யாருடைய கோட்டை என்ற கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். 4 முனை போட்டின்றதுனால இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதி இது யாருடைய கோட்டை வேலூர் தொகுதி என்ற கருத்து கணிப்பு எடுக்கலாம் வாங்க. இந்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் உங்களோட வாக்கு? கண்டிப்பா. என்ன மாதிரி அரசியல முன் வைக்கிறாங்க அவங்க? நாம் தமிழர் கட்சின்னு சொன்னீங்க, அவங்க என்ன மாதிரி அரசியல முன் வைக்கிறாங்க? எல்லாம் குவாரி ஆயிடுச்சு, மண்ணெல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க, மலையை மொத்தமா நோண்டி எம்சாண்ட் ஆக்கிட்டாங்க. அதான் மகளிர் உரிமை தொகை வந்து இவங்க 1000ன்னாங்க, திருப்பி வந்து ஜெயிச்சா 2000ன்னாங்க, இவர் 2500ன்றாரு. சீமான் வந்து நல்லா செய்வாருன்றீங்க? சீமான் தான் நல்லா செய்வாரு. எங்களுக்கு ஜோசியத்துல வந்து சீமான் வந்தா நல்லா இருக்கும். ஆனா உங்க ஆதரவு வந்து அதிமுக, ஆனா உங்க பசங்க வந்து நாம் தமிழர் கட்சி. எத்தனை பசங்க அவங்க? எனக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். 3 பேரும் நாம் தமிழர் கட்சி தாங்களா? போறாங்க. போன எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சி. அப்ப அதிமுக பசங்க நாம் தமிழர் கட்சி. தாய் காலத்திலே பழகிட்டதுனால வேற வழி இல்ல, கொள்கை பரப்புல வழி இல்ல. நான் பார்த்தா அது சொல்லலாம், நாம் தமிழர் போடலாம். இந்த வேலூருக்கு எந்த கட்சி வந்து நல்லது செய்யும் நினைக்கிறீங்க? உங்க ஆதரவு யாருக்குண்ணா? இந்த முறையும் ஆளும் திமுக தாங்க. ஆனா வாக்கு பணம் தராங்க திமுக. கண்டிப்பா. ஏங்க இதெல்லாம் போட்டு என்ன டிவி போட்டா நல்லா இருக்கும். டிவிகே போட்டா? ஆமா, டிவி. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு டிவிகே வந்து மக்கள் பிரச்சனை நின்று இருக்க கலந்து ஏதாச்சும் 1-2 ஏதாச்சும் சொல்லுங்க. இப்ப நாம் தொலை இலவசமா தரமாட்டேன்றாங்க. அது மாதிரி விஜய் கட்சியில ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுதான் என்ன கொள்கை? இந்த தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்கண்ணா? ஏடிஎம்கே பிஜேபி 2 கூட்டணிக்கு ஆதரவு. இந்த வேலூர் தொகுதியோட மக்கள் நீங்க, உங்களோட ஆதரவு யாருங்க அந்த தொகுதியில? டிஎம்கே தாங்க. டிஎம்கே. வணக்கம்க்கா. வணக்கம். அப்ப தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. இந்த முறை வந்து கொஞ்சம் மாற்று 4 முனை போட்டி, 4 கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடுறாங்க. இந்த வேலூர் தொகுதியோட மக்கள் நீங்க, இந்த வேலூர் தொகுதியில எந்த கட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். வேலூர் தொகுதியில ஆனா பெரும்பாலும் 2 வாட்டி இது வரைக்கும் டிஎம்கே தான் இருந்திருக்கு. ஆனா பெருசா ஒன்றும் செய்யல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் செய்யல. கார்த்திகேயன் வந்து பேருக்கு தான் எம்எல்ஏ, வேற ஒன்றும் செய்யல அவரு. நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துன்றீங்க, என்ன காரணத்துக்காக அவங்க வாக்கு செலுத்துங்க? அதாவது காரணம் என்ன சொல்லுங்க? அவங்களோட கட்சியை வந்து நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் வீடியோஸ்லாம், சீமான் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அண்ணனோட வீடியோஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எதுல அவரு என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்போ வந்து கரெக்டா அவரு சொல்றது விஷயம் கரெக்டுன்னும் போது நம்ம அவரை தானே ஃபாலோ பண்ண முடியும். அதனால நான் எப்பவுமே நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்பெல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ அப்பதுல இருந்து நான் நாம் தமிழருக்கு தான் போடுறேன். திமுக வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னு சொல்றீங்க. திமுக வாக்கு செலுத்திட்டு இப்ப நாம் தமிழருக்கு மாறி என்ன காரணங்க, உறுதியான காரணங்கள் எது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது, நான் ஃபர்ஸ்ட் ஓட்டரா காலேஜ் முடிச்சு போடும்போது அப்ப வந்து டிஎம்கே இருந்தது. அப்ப எனக்கு பெருசா நாம் தமிழர் பத்தி தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் தமிழர் கட்சி பத்தியும் அவர் சீமான் அண்ணா வந்து பேசுறத பத்தியும் நான் ஃபாலோ பண்ணி தான் அவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சேன். இந்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் தான் உங்களோட வாக்கு? கண்டிப்பா. இப்ப என்ன மாதிரி அரசியல முன் வைக்கிறாங்க அவங்க? நாம் தமிழர் கட்சின்னு சொன்னீங்க, அவங்க என்ன மாதிரி அரசியல முன் வைக்கிறாங்க? அவங்க விவசாயம் சார்ந்த தொழில், அந்த எதுவுமே வந்து மண்ணுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு வளர்ச்சியை சொல்றாங்க. அந்த வளர்ச்சியை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். அதுக்காக வருஷம் திமுக மாறி மாறி ஆண்டு இருக்கு, இவங்க எல்லாம் செய்யலன்றீங்களா? அது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்து இருக்கிற விஷயங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா அவங்க செய்யல. எல்லாம் குவாரி ஆயிடுச்சு, மண்ணெல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க, மலையை மொத்தமா நோண்டி எம்சாண்ட் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து திருப்பி உருவாக்கவும் முடியாது. இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா யாரும் வந்து இது வளர்ச்சின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கா இலவச பேருந்து ஐயா ஸ்டாலின் அறிவிச்சாரு. இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருந்து நீங்க நாம் தமிழர் ஆதரிக்கிறீங்க. இப்ப இவங்க இலவசம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி இருந்து உங்களை எதிர்க்கிறீங்க. அதுக்கான வேற காரணம்? ஏன்னா இலவச பேருந்தெல்லாம் கொடுத்துருக்கா ஐயா ஸ்டாலின், இருந்தாலும் வாக்கு செலுத்த மாட்டேன்ற மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட் தான். இலவச பேருந்து கொடுத்தாலும் பேருந்து நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். ஓட்டியும் ஒழுங்குறவும் பேருந்து இருக்குது, அதுல நீங்க இலவசம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இலவச பேருந்து பயணிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பயணிக்கிறேன்னா, இருந்தாலும் அத நம்ம ஒன்னும் அவாய்ட் பண்ண முடியாத ஒண்ணு. பஸ்ல போறது வர்றது அவங்க இலவசம் கொடுத்துருக்கிறதுனால அது ஒன்னும் எனக்கு ஒன்னும் பெருசா எஃபெக்டா வரல. நாம் தமிழர் வாக்கு செலுத்துறேன்னு சொன்னீங்க, மற்ற கட்சிகள் வந்து ஒரு நார்மலா ஒரு கருத்து வைக்கிறாங்க. நாம் தான் இயற்கைக்காக தான் பேசுது, இயற்கைக்கு வாக்கெல்லாம் இருக்கா, மரம் ஓட்டு போடாம கருத்து வச்சிருந்தாங்க. இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க?
மரம் மண்ணு மலை இதெல்லாம் ஓட்டு போடாது. அதுல வாழற நம்ம ஓட்டு தானே போட்டாகணும். அதுல இருந்தாதான் நம்ம இருக்க முடியும். மரம் இல்லாம இருக்க முடியுமா? மண் இல்லாம இருக்க முடியுமா? மழை இல்லாம இருக்க முடியுமா? மழை இல்லாம இருக்க முடியுமா? தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? சோ அதுக்கு பேசுறாரு ஒருத்தர்னா அவருக்கு தானே நம்ம ஓட்டு போட முடியும். குடிநீர் நாங்க ஆட்சிக்கு வந்து விற்பனை தடை போட்டுருவோன்றாரு நாம் தமிழர் கட்சியில சீமான் சொல்லியிருக்காரு. எங்க ஆட்சியில வந்து தண்ணீர் வந்து விற்பனை கிடையாதுன்னு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமா? ஏன்னா நிறைய தனியார் முதலாளிகளா இருக்காங்களா, பாதிக்கப்படுவாங்களுக்கு அது. கண்டிப்பா அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா வந்து தனியார் முதலாளிகளை வந்து எதிர்த்து பேசுறது வந்து பெரிய விஷயம். அது ஒரு கவர்மெண்ட் செய்யும் போது அதுக்கான சவால்களும் கண்டிப்பா இவங்க அதை ஃபேஸ் பண்ணது வரும். தவறுனா நாம் தமிழர் கட்சி உடனே களத்துல போய் நின்று தட்டி கேட்டுறேன். அந்த துணிச்சல் தைரியம் எப்படி வருது அந்த கட்சியில இயங்குறவங்க எப்படி வருது பொறுப்பாளர்களுக்கு? அது வந்து சீமான் அண்ணா கொடுக்குற தைரியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு பேசுறதுனாலயும் அதை ஃபாலோ பண்றது நம்மளனாலயும் அதனாலதான் தைரியம் வருது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க. தொடர் தோல்வியை கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வர ஒரு கட்சியா இருக்கு. ஆனா வாக்கு வந்து உயருது. என்னைக்காச்சும் நீங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களா, இல்ல கூட்டணி வைக்காம தனிச்சுங்கிறது நல்லதா? கூட்டணி இல்லாம தனிச்சு இருக்கிறதா நல்லது. ஏன்னா வந்து அவங்க நல்லா இல்லைன்னு தான் இவங்களுக்கு ஓட்டு போடுறோம். திருப்பி அவங்க கூடயே சேர்றதுக்கு அவங்களுக்கே ஓட்டு போடலாமே, இவருக்கு ஏன் ஓட்டு போடணும் நம்ம? அதனால நாம் தமிழர் தனியா நிக்கிறதா எப்பவுமே நல்லது. தனிச்சு நிக்கிறதுனால ஓட்டு போறன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றீங்க. அப்படி பார்த்தா தாவேக்கன் புதுசாக விஜய் வந்திருக்கு. அவங்களும் இந்த தேர்தல் தனிச்சு தான் களம் காண போறாங்க. அவங்களுக்கு வாக்கு செலுத்தல ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, இப்போ வந்து புதுசா ஒரு மீட்டிங்ல பேசினதை வச்சு சொல்றேன். அவங்க வந்து எப்படின்னா டிஎம்கேவோட அந்த திட்டங்களை தான் வந்து அவரு எக்ஸஸா சொல்லி இருக்காரு. புதுசா ஒன்னும் சொல்லல. எந்தெந்த திட்டத்தை சொல்லி இருக்காரு? அதான் மகளிர் உரிமை தொகை வந்து இவங்க 1000ன்னாங்க, திருப்பி வந்து ஜெயிச்சா 2000ன்னாங்க, இவர் 2500ன்றாரு. சிலிண்டரு 6 ஃப்ரீயா கொடுக்குறேன்றாரு. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த பஸ் வந்து இவங்க வரும் அந்த பிங்க் பஸ் மட்டும் தான் ஃப்ரீன்னாங்க, இவர் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு இருக்காரு. அதனால அதோட நீட்சியா தான் இவர் இருக்காரே தவிர புதுசா எதுவும் தெரியல. ஆரம்பத்துல சொல்லியிருந்தாருல என்னோட கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப தனிச்சு நிக்கிறாரு. தனிச்சு நிக்கிற துணிச்சல் இருக்கானு கேக்குறாரு. இல்ல, தனிச்சு அதான் நாங்க ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி தனிச்சு தானே நிக்கிறோம். யாரையும் வான்னு சொல்லி கூப்பிடல. இவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இப்ப வந்து அது வந்து அவங்க யாரும் வரல. அதான் முக்கியமான விஷயம். திமுக அதிமுக இந்த 4 கட்சி சொன்னீங்களா, இதுல மக்களுக்காக பிரச்சனை களத்துல போராடுற ஒரு கட்சி தான், மக்களுக்காக உறுதியா சமரசலாம களங்கான்ற ஒரு கட்சி எது சொல்லுவீங்க 4 கட்சியில? கண்டிப்பா நாம் தமிழர் தான் சொல்லுவேன். மக்களுக்காக எந்த பிரச்சனைனாலும் முதல்ல வந்து பேசுறது நாம் தமிழர் தான். மற்ற கட்சிகள் வரது இல்லைங்களா? மற்ற கட்சிகளும் வராங்க. இவரோட குரல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாரு. வாக்குக்கு பணம் தராம தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆனா இப்ப மற்ற கட்சியில வாக்குக்கு பணம் தரீங்களே பாத்துருக்க முடியும். இப்போ வாக்குக்கு பணம் தராம தேர்தல் சந்திக்கிறாங்க, வாக்கு வளருது. ஆனாலும் அந்த வெற்றின்ட்டு எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்க? ஏன்னா பணம் தரல வாக்குக்கு. இது வந்து உண்மையான வெற்றி. ஏன்னா அவங்களாம் காசு கொடுத்து அதை வாங்குறாங்க ஓட்ட. இவர் வந்து காசெல்லாம் கொடுக்கல, மக்களா விரும்பி கொடுக்குறாங்க. இதுதான் இவர் வந்து ஓட்ட மக்கள் கிட்ட இருந்து பெறாரு. அவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்து அதை வாங்குறாங்க. 4 முனை போட்டி இந்த தேர்தல் கொஞ்சம் சவாலா இருக்கும். இந்த வேலூர் தொகுதியான மக்கள் நீங்க உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? யாரு ஜெயிக்கிறாங்கலாம் விஷயம் இல்லைண்ணா. இப்போ புதுசா ஒருத்தர் வராரு உள்ள டிவிக்கு, அவர் சப்போர்ட் பண்ணா ஜெயிக்க வச்சா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நல்லது பண்றாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. இல்ல உறுதியா நல்லது பண்ண இல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க? வாய்ப்பு கொடுத்தா தான் நான் தெரியும் யாரு இருந்தாலும். நல்லது பண்ண முடியாத பட்சத்துல மாற்று கட்சிக்கு போலாம். ஆமாண்ணா, டிவி போட்டா நல்லா இருக்குண்ணா. டிவி கேட்க. ஆமா, டிவி. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு டிவிக்கு வந்து மக்கள் பிரச்சனை நின்று இருக்க களம் ஏதாச்சும் 1-2 ஏதாச்சும் சொல்லுங்க. அது எப்படி நான் எப்படி சொல்றதுன்னா, எப்படின்னா சொல்றது, மக்களுக்காக நின்று இருக்காங்க விஜய் ஏதாச்சும் உங்க 2-3 சொல்லுங்க. மக்கள் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப யாருமே சரியில்லை. மக்கள் என்னோட கேள்வி வந்து எளிமையானது. விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு மகிழ்ச்சி தான். மக்கள் பிரச்சனைக்கு நின்று இருக்காரு விஜய்னு ஏதாச்சும் ஒரு 2 சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சு. ஒரு வீடு இல்லாத வீடு அந்த மாதிரி கட்டி தரலையா அவரு? இல்லைண்ணா, இப்பதான் வந்திருக்காரு உள்ள. மக்கள் அவர் சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சதானே அவரு பண்ணுவாரு. எது இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை இருக்கணும்ல. இப்போ நாம் தமிழர் இருக்கு, ஐடிஎம் கேடிஎம் நிறைய கட்சிகள் இருக்கு. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. தாவேகோட கொள்கை என்ன? கொள்கை நிலைப்பாடு கொள்கை என்ன? ஒரு கட்சி கொள்கையெல்லாம் இயங்காது. தாவேகோட கொள்கை அதெல்லாம் தெரியல எனக்கு. கொள்கை இருக்குல்ல. இப்போ ஒரு கட்சி வாக்கு செலுத்தலாம் தவறு இல்ல. ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கை தான் கேட்கறேன். தப்பா எதுவும் கேட்கலையே. ஒரு வாக்கு செலுத்தியும் மகிழ்ச்சியான விஷயம் தான். முதலமைச்சர் ஆகட்டும் விஜய் சந்தோஷம். இப்போ ஒரு கட்சினா ஒரு கொள்கை நிலைப்பாடு ஒரு கொள்கை இருக்கும். நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு, இதை பண்ணுவோன்ற மாதிரி. அவர் தான் சொல்லிடுறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன உள்ள வந்தோடனே ஜெயிக்க வைங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க மக்கள் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க. வச்சு நல்லது பண்றது அப்படி இல்லப்பா. இப்ப நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்
நாங்க வந்து அதை செய்வோன்றாங்க. வந்தனே எல்லாத்தையும் மாத்திட்டு திமுக வந்தா இலவசம் அது சொல்றாங்க, இப்ப அதிமுக வந்தா அது இலவசம்ன்றாங்க, இப்ப நாம் தமிழர் இலவசமே தரமாட்டேன்றாங்க. அது மாதிரி விஜய் கட்சியில ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுதான் யார் என்ன கொள்கைன்னு உங்களோட ஆதரவு யாருக்கு அந்த தொகுதியில? திமுகவுக்கு தான். திமுக தான். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொந்த வண்டியே போடாம இருந்தேன், பர்மிட் க்ளோஸ் பண்ணிருந்தேன். ஆட்டோ சொல்றீங்களா? ஆட்டோ 2011 பர்மிட் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில எனக்கு லோனே கொடுத்தாங்க, கவர்மெண்ட் லோனு. அதுதான் நான் வண்டி போட்டேன். நான் நன்றி மறக்காம அதுதான் ஓட்டு போடுவேன். கடன் 5 லட்சம் கோடி கடன் அதிகமா இருக்கு. இத்தனை வருடங்கள்ல மொத்தமா 5 லட்சம் அதிகமா இருக்கு. இப்ப இவங்க திமுக வந்து 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகமா இருக்கு. மக்களுக்கு போட்டி போட்டு ஃப்ரீன்னு கொடுத்தா கடன் தான் செய்யும். ஒண்ணு யாருமே ஃப்ரீ கொடுக்காத விடணும். இப்ப இவர் 2000 ரூபாய் கொடுக்குறோம்னா இவர் 2500 நான் கொடுக்குறேன்றாரு. இது யார் சொன்ன? நம்ம சும்மா தான். அவர் மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ விட்டாரு. இந்த ஆட்சியில ஏடிஎம்க்கு ஃப்ரீ, ஜென்ஸுக்கு ஃப்ரீன்னு விடுறாரு. அப்ப யாரு சும்மா இதெல்லாம்? விஜய் 2500 அறிவிச்சாரு. அவர் ஒரு பக்கம் விஜய் 2500. நான் பெண்களுக்கு ஒரு கூட்டி வீட்டுக்கு 20 அப்படின்னு அவர் சொல்லுங்க. இதெல்லாம் யார் தலைமையில சும்மா வைக்கிறோம்? இலவசம் தரத்தால கடை அதிகமான்னு சொல்றீங்கன்னா, இப்ப இலவசமே தரமாட்டேன்னு ஒரு கொள்கையை வச்சு அதை ஆதரிப்பீங்களா? அது ஆதரிப்பு. இலவசமே தரமாட்டேன் மொத்தமே அது பட்டு நாங்க ஓட்டு போடுறோம். நீங்க திமுக தான். இலவசம் தரமாட்டேன்னு வந்தா அவங்களை ஆதரிப்பீங்க? ஆதரிப்பேன். எல்லாருமே எல்லாருமே நம்ம கெட்டவங்க. இவங்க ஆட்சியில இவங்க கொள்ளடிச்சிட்டாங்க, அவங்க ஆட்சியில கொள்ளடிச்சிட்டாங்க சொல்ல முடியாது. திராவிட கட்சியில இருந்தாலும் தப்புன்னா தப்புன்றீங்க? தப்பு தான். எந்த கட்சி பண்ணாலும் தப்பு தான். யாரு வந்தாலும் நம்ம தலைமையில தான் சுமை. இவங்க வந்தா இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு வந்தா கடை வச்சிட்டாங்கன்னா இப்ப போறவங்க எல்லாம் கடை வச்சாங்க. நீங்க எல்லாமே தன்னோட இதுவாக தான் பண்றீங்க. அது நம்ம யாரும் தடுக்க முடியாது. அரசியல் தடுக்க முடியாத சூழ்நிலை. நமக்கு எனக்கு பிடிச்சது அதை நான் என் கருத்துக்கு நான் சொல்லிட்டேன். அவங்க இவ்வளவு கடங்குது அது நமக்கு தெரியாது. நீங்க திமுக தான், ஆனா இலவசம் தரமாட்டேன்னு சொன்னா அதை ஆதரிப்பீங்க? ஆதரிப்பேன். மகிழ்ச்சிண்ணா. வணக்கம்மா. இப்ப தேர்தல் 4 முனை போட்டி, 4 கட்சி முதலமைச்சரா போட்டிடுறாங்க. இந்த வேலூர் தொகுதியில உங்களோட ஆதரவு அந்த கட்சிக்கு யாருக்கு? சீமானுக்கு. இப்ப 4 கட்சியில சீமான் தான் நல்லா செய்வாருன்றீங்க? சீமான் தான் நல்லா செய்வார் நல்லா. மற்ற 3 கட்சியோட இவர் நல்லா செய்வார். 3 கட்சியோட நல்லா இவர் செய்வார். நீங்க ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் பாக்குறோம். இப்ப ஜோசியத்துல எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது தெரியுங்களா? எங்களுக்கு ஜோசியத்துல சீமான் வந்தா நல்லா இருக்கும். உங்க ஜோசியத்துல அது. நன்றிமா. இந்த வேலூர் தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சினா? என்னுடைய ஆதரவு ஏடிஎம் தான். ஏடிஎம். அண்ணா திமுக. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு அந்த எம்ஜிஆர் காமராஜருக்கு பீரியட்ல கோதுமை சோறு சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் தான் சத்துணவுன்னு ஒத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கலைஞர் முட்டை போட்டாரு. இப்படி ஒவ்வொரு தலைவரும் செஞ்சாங்க. செய்யும் போது அதை அவங்களுக்கு கீழே நின்று செய்யறவங்க சரியான முறையில் செஞ்சா எல்லா கட்சியுமே கரெக்டா ஓடும். இப்ப ஏடிஎம்கே சொன்னீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த 50 வருடமா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. இப்ப தமிழ்நாட்டோட கடன் பார்த்தா 10 லட்சம் கோடி இருக்கு. இந்த கடன் அதிகமாகிறதுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டு இருக்கு. இது தவிர்த்து வேற கட்சி உள்ள வரல. அப்படின்ற பட்சத்துல இந்த 10 லட்சம் கோடிக்கு கடனுக்கு இவங்க தான் பொறுப்பேற்கணும். அது முன்னாடி காங்கிரஸ்ல ஐயா காமராஜர் இருந்தார். அப்போ கடன் எது இல்ல. இவங்க 2 பேர் அவ்வளவு கடன் இருக்கு. இந்த இலவச பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தது. இந்த 10 லட்சம் கோடியை அடிக்க 2 கட்சி கட்ட அதை நீங்க சொன்ன அதிமுக சொன்னீங்களே, அதிமுக என்ன திட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? எல்லாம் திட்டம் எல்லாம் எங்க வழி 100 ரூபாய்க்கு தான் மக்களுக்கு கொடுக்குற. ஒரு கலைஞர் பில்லு 2000 ரூபாய் தரேன்றாரு தேர்தல் அறிவிக்க. இவங்க 2500 தர. அவங்களும் 1000, இவங்க 2000, 2500 போறப்ப அந்த கடை அதிகம் தானே ஆகும். அப்ப எதுக்கு ஆதரிக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா, வரும்போது புதுசா ஒருத்தர் வர்றாரு இல்லையா? புதுசா ஒருத்தர் வர்றாரு. அவரு என்னன்றாரு? அவரும் அதே தான் சொல்றாரு. விஜய் சொல்றீங்களா? ஆமா, அவரும் அந்த 2500 தரேன்றாரு இல்லையா? அப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஒருத்தர் 1000, ஒருத்தர் 2000, 2500. அப்ப 4 முனை போடி இன்னொரு களத்துல சீமான் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இலவசமே தரமாட்டேன்றாரு. ஆமா, அவர் எதுவும் அறிவிப்பு இல்ல. இலவசமே தரமாட்டேன் தான் சொன்னாரு. இலவசம் கடன் பிரச்சனை வராது இல்ல நாட்டுக்கு. அப்போ நீங்க இலவசம் தரத எதிர்க்கிறீங்க, தவிர்க்கிறீங்க. ஆனா சீமான் அவர்கள் இலவசம் தரமாட்டேன்றாங்க. அதை ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கலாம். அப்போ ஏன்னா அதிமுக வாக்கு செலுத்தணுன்றீங்க? என் வீட்டுல எந்த மட்டும்தான் ஓடுது. இப்ப என் சின்ன வாரிசுங்கெல்லாம் இதில் தான் பாருங்க. போன எலெக்ஷனுக்கும் அதுக்கு தான் போட்டாங்க, நாம் தமிழர். ஆமா. அப்ப அவங்க கொள்கைக்கு அவங்க வர்றாங்க. இப்ப நம்ம சின்னவங்களுக்கு வழி ஒண்ணும் இல்லையா? மகிழ்ச்சினா என்ன நீங்க சொன்னது எனக்கு புரியுது. ஒரு தந்தையா நீங்க அதிமுக வாக்கு செலுத்துறீங்க. ஆனா உங்களோட வாரிசு உங்க பசங்க நாம் தமிழர்ல ஒரு அரசியல் தெளிவுக்கு வந்துட்டாங்கன்றீங்க. அவங்களுடைய தெளிவுக்கு அவங்க போறாங்க. அப்ப அவங்களை நம்ம முட்டுக்கொண்டு போடக்கூடாது. அவங்கள சரியான பாதையில தான் பயணிக்கிறாங்களா? அவங்க சரியான பாதையில போறீங்களா? போகும். இது என்னோட போட்டோம். தந்தை நான் தான் தவறா போயிட்டா குழந்தைங்களுக்கு சரியா போகும், நல்லா போகும். வருங்காலத்தில் நல்லா இருக்குமா இந்த கட்சி? நல்லா இருக்கட்டும், வாழட்டும். சிறந்த தந்தைன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடை அதிகமாயிட்டே இருக்குன்னா இவங்களும் இலவசம் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. இப்ப ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி வராங்கன்னு வச்சுங்க, இலவசத்தை தவிர்க்கிறாங்க. அப்ப இந்த கடனை அடிக்க முடியுங்களா? ஏன் அடிக்கலாம்.
சாத்தியமானது. சாத்தியம் பண்ணலாம். ஏன்னு கேளுங்க, எல்லாத்தையும் காசு ஒரு பில்லு போட்டாதான் கவர்மெண்ட்டுக்கு காசு ஆகுது. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் பொருள் வாங்கினாலும் அவங்க சேல் டாக்ஸ் கட்டுவாங்களே கரெக்டா. அப்ப அந்த துட்டு எடுத்துதானே கடன் கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரீன்னு போயிருந்தோம்னா எப்ப நம்ம கடன் கட்டுவோம்? ஒவ்வொரு தலைக்கும் குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சமாவது கடன் வாங்கியிருப்பாங்க இந்தியா இதுக்கு. எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா அதிமுகவில் பயணிச்சோம், அவங்க பண்ற தப்பு தப்புன்னு சொல்ற மனசு இருக்கு, அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கலாம். அப்படின்னு இல்லைங்க, நம்ம புத்தி இருக்குது இல்லையா, எது சரி எது சாத்தியம் ஆகும். இலவசன்றது நம்ம மேலதான் வருது. இப்போ அவங்களும் மக்கள் ஒருத்தராக தானே நிக்கிறாங்க, நம்ம தானே தேர்ந்தெடுத்து மேல நிக்க வைக்கிறோம். உண்மையிலேயே நல்லது பண்ணியிருந்தா இலவசம் தர தேவையில்லைன்ற நிக்கலாம். 2 பேருமே நிக்கலாம். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு. வயது என்ன ஐயா உங்க வயது? எனக்கு வயசு வந்து 56 ஆகும். உங்க பேரு சொல்லுங்க. கன்னியப்பன். கன்னியப்பன். நீங்க வேலூர் தொகுதி? வேலூர் தொகுதி தான். ஓகே. ஆனா உங்க ஆதரவு வந்து அதிமுக. ஆனா உங்க பசங்க வந்து நாம் தமிழர் கட்சி. எத்தனை பசங்க அவங்க? எனக்கு வந்து 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். 3 பேரும் நாம் தமிழர் கட்சி தாங்களா? போடுறாங்க. நன்றி. போன எலெக்ஷனுக்கும் அதான் பண்ணாங்க. போன எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சி தொகுதி. அப்ப அதிமுக பசங்க நாம் தமிழர் கட்சி. அவங்கள வந்து நான் முட்டுக்காட்டு போட முடியாதுங்க. அவங்க கொள்கை அது. அதுக்கு நான் எப்படி வீடு கொடுக்க முடியும்? அவங்க பாதை தனியா. அப்ப நம்மளுக்குள்ள அப்ப ஒரு கருத்து வேறுபாடு ஆகுது இல்ல. கேட்கலீங்களா நீங்க எதுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு போறீங்க, ஏடிஎம்கே வாக்கு போடலாம்னு கேட்டுக்கலாம். நீங்க நம்ம கேட்க கூடாது. அது அவங்க உரிமை, அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சொந்த. நீங்க அப்பா நீங்க வந்து அதிமுக இருக்கீங்க, உங்க பசங்க 3 பேரும் நாம் தமிழர் கட்சி. நீங்க ஏடிஎம்கே வாக்கு போடுங்கன்னு சொல்லலையா? அதை கேட்க கூடாதுங்க. நானு கேட்டா நான் அவங்களுக்கு கட்டளை முட்டுக்கட்டை போட்ட மாதிரி அவங்க கொள்கைக்கு நான் ஒரு கோலை போட்டு நிக்க வைக்கிற மாதிரி, நின்றா என் கட்டுப்பாடுக்கு தான் நீ வரணுன்ற மாதிரி. தேர்ந்தெடுத்த அந்த வழி சரியா தான் இருக்கு. வழி சரி. நம்மளுக்கே தெரியுது இல்லையா, எத்தனை யூடியூப்ல பண்றாரு பேசுறாரு பாக்குறாங்க. மக்களுக்கு ஆர்ப்பாட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறப்போ எடுக்கும்போது அது தெளிவு வருது இல்லையா. நம்மள யாரோ ஒருத்தர் மேலுக்கு போறாங்கன்றது நம்ம ஓங்கிதான் கொடுக்கணுமே தவிர அமுத்த கூடாது. ஆரம்பத்துல அந்த தாய் காலத்திலே பழகிட்டதுனால வேற வழி இல்லை. வழி இல்லை, கொள்கை பரப்புல வழி இல்லை. நான் பார்த்தா அது பண்ணலாம். நாம் பண்ணலாம். மகிழ்ச்சிண்ணா. இந்த வேலூர் தொகுதியில நீங்க எந்த கட்சி வந்தா சிறப்பா இருக்கும், இந்த வேலூருக்கு எந்த கட்சி வந்தா நல்லது செய்யும் நினைக்கிறீங்க? உங்க ஆதரவு யாருக்குண்ணா? இந்த முறையும் ஆளும் திமுக தாங்க. திமுக தான். திமுக வாக்களிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? திமுகவுக்கு வாக்களிக்கிறதுனாக்கா இந்த பெண்களுக்கு உரிமை தொகையை போட்டுக்கிட்டு ரொம்ப கவர்ச்சிக்கான திட்டமாகிப்போச்சு. பெண்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் போடுறது பெண்களுக்கு நல்ல வரவேற்பு ஆகிப்போச்சு. நிறைய வந்து மக்கள் அடிப்படை ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. இலவசங்கள் அதிகமாக தராங்க. இலவசம் அதிகமாகி போச்சு. நிறைய இப்போ ஆனால் வந்து ஆளும் திமுக திராவிட கழகம் தான் வரும். திமுக தான் நல்லா இருக்குன்றீங்க இந்த வேலூர் தொகுதி? இந்த முறை அதான் ஆட்சி அமைக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏதாச்சும் இந்தியா தமிழ்நாட்டோட கடன் இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தான் அதிகமான கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா எந்த அளவுக்குன்னா, இப்போ கடந்த 50 வருட திராவிட ஆட்சி முடிஞ்சிங்களே, இப்போ இந்த 50 வருடத்துல இல்லாத கடன் வந்து இப்போ லாஸ்ட் திமுக வந்து 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் அதிகமாயிருக்கு. கடன் அதிகமாயிருக்கு. இது இவங்களால தான் காரணம். ஏன்னா இப்போ பஸ் இலவசன்றாங்க, இப்போ அந்த பஸ்ஸுக்கு டீசல், டிரைவருக்கு காசு, இதை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இது நிறைய வந்து கடன் வாங்கி நிறைய எதுன்னு எடுக்கிறாங்கனாக்கா அது ஒரு மாற்று வழியில எடுக்கிற மாற்று. இப்போ அந்த கடன் அடிக்க என்ன வழி இருக்குன்னு கேட்குற திமுக கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் இல்லை. இது வந்து இந்த டாஸ்மார்க் வருது, இதை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்றாங்க. மற்றபடி இப்போ இலவசம் தராங்க. இப்போ 5 லட்சம் கோடி கடன் அதிகமாக இருக்கு. இப்போ அந்த கடன் அடிக்க நீங்க பயன்படுத்துற அத்தியாவசிய பொருட்கள் மேலே தானே வரி போட்டு அந்த பணத்தை எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா பொதுமக்கள் நீங்க தானே பாதிக்கப்படுறீங்க. இப்போ வந்து அடித்தட்டு மக்கள் வந்து கிராமப்புறங்கள் வந்து அந்த உரிமை தொகை போடுறது, இந்த இலவசங்கள் அதிகமாக வந்ததுனால இந்த கிராமப்புறங்கள் இந்த நிறைய வந்து திமுக மேலே கொஞ்சம் ரீச் ஆயிட்டாங்க. இல்லை, அந்த கடனை அடிக்க என்ன திட்டம் இருக்குன்னு கேட்குறேன். திட்டம் வந்து இப்போ இந்த முறை தரப்புல என்ன திட்டம் இருக்கு? வந்து இந்த முறை ஆட்சி அமைச்சுன்னா அந்த கடனை அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஒரு முறை ஆட்சி அமைச்சு 5 லட்சம் கோடி அதிகமாக இருக்குன்னா, இன்னொரு முறை ஆட்சி அமைச்சு இன்னும் 5 லட்சம் அதிகமாக இல்லை. எதிர்கட்சிக்காரங்க நிறைய வந்து கடன் அதிகமாக போச்சுன்னு சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. இந்த முறை ஆட்சி அமைச்சாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிடுவாங்க. இலவசங்கள் தரதுனால கடன் அதிகமாகுதுன்னு சொல்லாங்களா? இலவசங்கள் தரதுனால உங்களுக்கு அரசாங்கம் ஒரு 1000 உதவி தருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு இலவசமா வருது, அரசாங்கத்துக்கு அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த கடன் வாங்கிட்டா இது பண்ணிக்கிறாங்க. உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கே தரப்போ அது எப்படி அது மாற்றா இருக்கும், எப்படி அந்த கடன் அடியன்ற அதுக்கான திட்டம் எதுவும் இல்லை அவர்கிட்ட. அதுதான் இந்த முறை ஆட்சி அமைச்சா கொஞ்சம் சரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கடன் அதிகமானாலும் திரும்ப திமுக வந்தா நல்லா இருக்குன்றீங்க? இந்த முறையே திமுக தான் வருங்க. கடன் அதிகமாக வரதை பத்தி கவலைப்படலன்றீங்களா? இப்படி இது நான் கூட யோசனை பண்றேன், நிறைய யூடியூப்ல பாத்துக்கிறேன். இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொல்றாங்க. ஆனா இப்போ எல்லா மாநிலம் வந்து கடன் வாங்குறாங்க. இந்த 5 வருஷத்துல மொத்தம் 5 லட்சம் கோடி கடன் அதிகமா இருக்குல்ல. இப்ப 5 வருஷமா திமுக தான் ஆளுது.
இப்ப திமுக ஆதரிச்சு பேசுறீங்களா? அப்ப அந்த கடன் அடிக்க என்ன வழின்னு சொல்லணும்ல. அதுக்கு மாற்று வழி இப்போ இந்த முறை ஆட்சி அமைச்சாங்கன்னா அந்த கடன் வாங்கலாம் குறைச்சிடுவாங்க நினைக்கிறேன். கடன் திரும்ப ஆட்சி அமைக்கிட்டோம்னா நல்லது பண்ணிட்டோம். மாற்று வழின்னு ஒண்ணு இது வரைக்கும் இவ்வளவு கடன் இருக்கு, இதை அடிக்க நாங்க இதை பண்ணணும்னு எதுவுமே சொல்லவே இல்லைங்களே. அவங்க 1000 1500 வாக்குக்கு பணம் தருது, இலவச பொருட்கள் பரிசு பொருட்கள் இலவசமா தான் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அப்ப எப்படி அதை அடிப்பாங்கன்றீங்க? தமிழ்நாடு பார்த்து தான் இந்த இலவசங்கள்லாம் மற்ற மாநிலம் நிறைய காப்பிடிக்குது. அதேதான் ஏன் நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் உள்வாங்கிங்க. இலவசம் தராங்க, உங்களுக்கு இலவசமா வருது, அரசாங்கம் பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. அரசாங்கத்துக்கு அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு கேட்குற எளிமையான கேள்வி. உங்களுக்கு இலவசமா வருது, அரசாங்கம் உங்களுக்கு இலவசம் தருது, அரசாங்கத்துக்கு இலவசமா அதில் காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த பணம் எங்கிருந்து வருது, அந்த பணத்தால் ஏற்படுற நஷ்டத்தை எப்படி சரி கட்டுவாங்கன்னு கேட்குறேன். எளிமையான கேள்விதான். ஒரே ஒரு தெரிஞ்சு இந்த இதுக்கு இலவசங்களை கொடுத்து இந்த டாஸ்மார்க்ல வரதுக்கு கொஞ்சம் சரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வருமான வரித்துறை எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில். அப்ப தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கு, 4 முனை போட்டி. இந்த வேலூர் தொகுதியோட மக்கள் நீங்க, உங்களோட ஆதரவு யாருங்க அந்த தொகுதியில? டிஎம்கே தாங்க. டிஎம்கே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? அவர் நல்லா பண்றாரு, எல்லாமே நல்லதுதான் நடக்குது, அதெல்லாம் ஒண்ணு. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், உங்க ஆதரவு யாரும் வாய்ப்பு இல்லைங்க? டிஎம்கே தான், வேற யாருமே இல்லை, அவர் தான். டிஎம்கே தான். ஆமா, அவரு தான் ஓட்டு, அவருக்கு தான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் போடுவேன். எங்க வீட்டுல எல்லாமே டிஎம்கே தான், வேற யாரும் இல்லை. உங்களோட ஆதரவு டிஎம்? ஆமா, டிஎம்கே தாங்க. நன்றி. ஸ்டாலின் தான். ஸ்டாலின். ஆமா, நன்றி தான். ஓகே. ஆனா இப்ப தேர்தல் வந்து ரொம்ப சவாலா இருக்கும், 4 முனை போட்டி. நீங்க வேலூர் தொகுதியோட மக்கள், இந்த தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஆதரிக்க? காரணத்தினா விலைவாசி எல்லாம் உயர்வாகி போச்சு. எல்லாமே பசங்க சின்ன குழந்தை படிக்கிறத விட ஒரு ஸ்கூல்ல சேர 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு சாகுறாங்க. இப்போ இந்த ஏடிஎம் காசு சொல்லிட்டு மோடி திட்டத்துல வந்து ஸ்கீம்லாம் வச்சுன்னா அந்த குழந்தைங்க 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல்ல சொல்லிட்டு சேர்க்கலாம். ஏடிஎம்கே வந்து பரிசு பொருட்கள் தராங்க, மகளிருக்கு இலவச பேருந்து 1000 ரூபாய் இதனால அறிவிக்கிறாங்க. இப்ப அவ்வளவு இலவசங்கள் அறிவிக்கிறாங்கன்னா இப்ப அந்த பணத்தை அவங்க எங்க இருந்து எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி முன்னெடுத்துல, அது எங்க இருந்து எடுக்கிறாங்க? எங்க இருந்து எடுக்கல, நம்ம பணத்தை ஒயின் ஷாப்ல போகுது. 5000 ஒயின் ஷாப்ல எல்லாம் வந்து 5000 கொடுத்தா என்ன பண்ணான், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டான், பள்ளி சாம்பார் வாங்கி போடலாம். அவன் நேரம் சொல்லிட்டு 4 நாள் போய் குடிச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு நேரம் ஒயின் ஷாப்ல குடிச்சு உட்காந்து 2-3 நாள் என்ன நம்ம பணத்தை தான் தரணும் நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம பணத்தை எடுத்து நமக்கே தரவங்களும் நம்ம எதுக்கு ஆதரிக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்ல? நான் சொல்றேன், நம்ம பணத்தை கொடுத்தாதான் கவர்மெண்ட் கிட்ட போகுது, அந்த பணம் தான் நம்மளுக்கு வருது, திருப்பி ரிட்டர்ன் வருது. டாக்ஸ் எடுத்து நமக்கே தராங்க, அப்ப நம்ம எதுக்கு அவங்களை ஆதரிக்கணும்னு ஒரு கேள்வி உறுதியா வருது இல்லங்க? ஆதரிக்கணும், வேற என்ன பண்ண சொல்றேன். உங்க பணத்தை எடுத்து உங்களையே கொடுத்துட்டு அப்ப அது எப்படி நம்ம ஆதரிக்க முடியாது? அது ஒரு வகையில ஒரு திருட்டு மாதிரி தானே கணக்காகுது. யாரு போனாலும் வந்து நம்ம பணம் தான் கட்டுதான் ஆகணும். திமுக ஆச்சுன்னா அதிமுக ஆச்சுன்னா இதுல நல்ல திட்டம் செய்யணும்.